எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க. சோ எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். காஃபி சாப்பிடுறீங்களா? இல்ல பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம். அப்புறம் மேடம், இந்த கேஸை விசாரிக்கிறது நீங்க தானா? என்ன பண்றது, நடந்தது ஏன் லிமிட் ஆச்சே. நல்ல காலம் உங்க அம்மா இல்லாதப்ப விசாரிக்கலான்னு வந்தேன். தேங்க் காட், நான் நினைச்ச மாதிரியே உங்க அம்மா இல்ல. எங்க அம்மாவுக்கு உங்க அக்கா மேலதான் கோவம், உங்க மேல இல்ல. இன்ஃபேக்ட் நீங்க கௌரியோட தங்கச்சிங்கிறது கூட தெரியாது. எஸ், நானும் அவங்க கிட்ட நான் கௌரி தங்கச்சிங்கிறத காமிச்சிக்கவே இல்லை. சரி, என்ன தனியா இருக்கீங்க? அம்மா அட்டெண்டர் யாருமே இல்ல? போக மாட்டேன்னு அடம் பிடிச்சவங்கள நான் தான் நிம்மதியா இருக்கணும்னு துரத்தி விட்டுருக்கேன். அந்த நிம்மதியை நாங்க கெடுக்க வந்துட்டோமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம், நீங்க கேட்க வேண்டியதை கேளுங்க. ரைட்டர் மேடம், சார் சொல்றது அப்படியே எழுதி. ஓகே மேடம். சொல்லுங்க சார், என்ன நடந்துச்சு? விபத்து நடந்துச்சு. ஆமாங்க, விபத்து தான் நடந்துச்சு. ஏதோ ஒரு டென்ஷன்ல நான் கொஞ்சம் வேகமா வந்துட்டு இருந்தேன். எனக்கு பின்னாடி வந்த காரும் என்ன போலவே வேகமா வந்துச்சு. ஒரு இடத்துல அந்த கார் என்ன ஓவர்டேக் பண்ண பார்த்தப்போ எதிர்பாராத விதமா விபத்து நடந்துருச்சு. விபத்து நடந்தது மட்டும்தான் தெரியும். அடுத்த நிமிஷமே கிறுகிறுன்னு வந்துருச்சு. மயக்கம் ஆயிட்டேன். தட்ஸ் ஆல். அவ்வளவுதானே சார்? அவ்வளவுதான் மேடம், அவ்வளவுதான். இங்க பாருங்க, ஒன்னும் அவசரம் இல்ல, நிதானமா யோசிச்சு சொல்லுங்க. இதுல யோசிக்க என்ன இருக்கு? என்ன நடந்துச்சோ அதை நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எஸ் மேடம். சொன்னதை எழுதி முடிச்சிட்டீங்களா? இதோ முடிச்சிடுறேன் மேடம். முடிஞ்சது மேடம். சரி, நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம். சரி, அவங்க வெளியில போயிட்டாங்க. இப்ப வந்து தெளிவா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. உண்மையிலேயே என்ன நடந்துச்சு? நான் சொன்னதுதாங்க நடந்துச்சு. அது உண்மை இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓபனாவே சொல்லணும்னா, எங்க அக்காவை யாரோ கொல்ல பாத்திருக்காங்க. அவளை நீங்க காப்பாத்த பாத்திருக்கீங்க. அதனாலதான் நீங்க காயப்பட்டிருக்கீங்க. இதானே கரெக்ட்? கரெக்ட். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் கௌரிய முறைச்சு பார்த்தான். அதே ஆள் தான் அன்னைக்கு கௌரி மேல மோதிர மாதிரி காரை வேகமா ஓட்டிட்டு போனான். நான் குறுக்க வராம இருந்திருந்தா, ஓ காட், நினைச்சு பார்க்கவே பயமா இருக்க. ஏதோ அது வரைக்கும் கௌரி உயிரை காப்பாத்த முடிஞ்சதே, அதுவே போதும். நீங்க ரொம்ப கிரேட் சித்தார்த். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் இடத்துல யாரா இருந்தாலும் அதைத்தான் செஞ்சிருப்பாங்க. சான்ஸே இல்ல. ரியலா லவ் பண்றவங்க தான் இந்த மாதிரி சொந்த உயிரை துச்சமா மதிப்பாங்க. முதல்லலாம் காதலோட எண்ட் வீக்கா இருக்கும் சித்தார்த். இப்போ காதலே வீக்கெண்டா போயிடுச்சு. அப்புறம் மனோகரி, இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சில்ல. கௌரிய ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. அவனை நான் பார்த்தா அவனை அடிச்சு கொண்டு வந்து உங்க முன்னாடி நிப்பாட்டுறேன். அவன் மாட்டினானா அவனை அனுப்பி வச்சது யாருன்னு தானா தெரிய போகுது. எனிவேஸ், நான் ஸ்டேஷன் கிளம்புறேன் சித்தார்த்.